எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட கழக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் CVS அவர்கள் தலைமையிலே மாவட்ட மகளிரணி சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நகர ஒன்றிய மாவட்ட கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், கழக சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்று 5000 ரூபாய் கொடுத்துட்டா மகளிரெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் பகல் கனவு கண்டுட்ருக்கார். மகளிர்களெல்லாம் ரொம்பவே அவர் குறைச்சி மதிப்பீடு போட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மலாம் என்ன பண்ணுவோம், லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை போட்டு நேராக வண்டி ஓட்டுற ஆளுங்க. நம்ம 5000 கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், வாங்கிக்கிட்டு 50,000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு போட போகிற ஓட்டு என்னவோ ரெட்டலைக்கு தான். இப்போ அங்கீகாரம்னு சொல்கிறோம் இல்லையா, மகளிர் கட்சியில் இருக்காங்க, மகளிருக்கான மரியாதை அங்கீகாரம்னு சொன்னோம்ல, அந்த அங்கீகாரத்திற்கு நான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மாவட்ட நிர்வாகம் சார்பாக, மாவட்ட நிர்வாகம்னா கலெக்டரேட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும். 10க்கும் மேற்பட்ட கட்சியில் சேர்ந்தவங்க அந்த கூட்டத்தில் கலந்துப்பாங்க. மகளிரா எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்து கலந்துக்க செய்யக்கூடிய பெருமை எனக்கு உண்டு. அதற்கு அண்ணன் அவங்கள பாதம் தொட்டு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அதிகமாக பாலியல் அத்துமீறல், கஞ்சா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மகளிர் நம்மளை தவிர வேறு யாருமே அந்த பாலியல் பற்றி பேசவே முடியாது. இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாலியல் அத்துமீறலுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இப்போ நமக்கெல்லாம் அது 1 நாள் 2 நாள் செய்தி தான். அந்த பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த குடும்பத்துக்கு அது வாழ்நாள் சோகம் இல்லையா. அதே மாதிரி கஞ்சா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திருமணமானவர்களாக இருப்பீங்க, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் நடுத்தர வயதினராகவும் இருப்பீங்க. போன ஆட்சியில் இருந்த அளவுக்கு தான் இப்போ விலைவாசிகள்லாம் இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், இந்த திமுக ஆட்சியை ஒழித்து கட்டி எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் மட்டுமே பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கும். விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய கொஞ்ச காலில் ஆட்சி அமைவதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வீடு வீடாக, சகோதரிகள் சொன்ன மாதிரி வீடு வீடாக போய் நம்மளுடைய எடப்பாடியார் அந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, தேர்தல் வாக்குறுதி, முதல்ல அதெல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு இது வரைக்கும் அம்மா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள், எடப்பாடியார் என்னெல்லாம் திட்டம் வச்சுருக்காருன்னு அதெல்லாம் வீடு வீடாக சொல்லி எவ்வளோ மேக்ஸிமம் ஓட்டு வாங்க முடியுமோ அதை வாங்கி அடுத்து 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைய பாடுபடுவோம்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.